தைப்பூச திருவிழா உலகம் முழுவதிலும் வாழும் முருக பக்தர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான விழாவாகும். கந்தன், முருகன், குமரன், வேலன், சரவணன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என பல பெயர்களில் அழைக்கப்படும் முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச தினம் என்பர். தமிழ் கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வீரவேலை வாங்கி கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. பூச நட்சத்திரமும் பௌர்ணமி நிதியும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும். இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் நேரம் நடத்தப்படுகிறது. இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்நாளில் சிவபெருமான், அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட்டால் பலன் கிடைக்கும். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக பிறந்தன. கார்த்திகை பெண்களால் அவர்கள் வளர்க்கப்பட்டனர். பின் 6 முகங்களுடன் கந்தன் அவதரித்தார். முருகன் பிறந்த தினமாக இந்நாள் அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்நாளில் பக்தர்களோ முருகனை வேண்டி காவடி எடுத்தல், பால்குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகளை நடத்துகின்றனர். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அதுபோல முருகன் கோவில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படும். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது. இதனால் இந்நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது. இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய ஸ்தலம் பழனிமலைதான். இந்த பழனிமலையில்தான் காவடி எடுக்கும் முறையும் தோன்றியது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறினர். அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினர். எம்பெருமானோ தேவர்களின் முறையீட்டை ஏற்று அசுரர்களை அழிக்க உருவாக்கிய அவதாரமே கந்தன் அவதாரம். அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்ட முருகன் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம். தைப்பூசத்தை முன்னிட்டு வருடந்தோறும் மார்கழி மாதம் தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகள் போன்ற பாடல்களை தினந்தோறும் பாடி தைப்பூச தினத்தன்று சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள். இப்படி தைப்பூச நாளுக்குரிய சிறப்பை அறிந்து முறையாக விரதமிருந்து வழிபட்டு முருகன் அருளை முழுவதும் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.